மற்றவங்களோட மொபைலில் ஈஸியாக அவங்க என்ன மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மொபைலை தொடாமலே நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு மொபைலில் யூஸ் பண்ணுறதில்ல, அது நமக்கு அந்த ஒரு மொபைல் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லைவாகவே வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்களும் மற்றவங்களுடைய மொபைலை ஈஸியாக பார்க்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்குறது முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைலை தொடாமலே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும், லைவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஒரு மொபைலை நீங்கள் இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்கை வீடியோ கீழே இருக்கிற கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே வெப் ப்ரௌசர் இருக்கும், மீடியா பிளேயர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெப் ப்ரௌசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கை காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இங்கே மிரரிங் அவைலபிள் அட் அப்படின்னு இருக்குல்ல, HTTP போட்டிருக்கல. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல், அதாவது இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட் மொபைலாக இருக்கலாம், நீங்கள் வந்து எந்த மொபைலை பார்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த மொபைல் இருக்கிற அந்த URL நீங்கள் உங்கள் மொபைல் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மிரரிங் அவைலபிள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு லிங்கை வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன் ஸ்ட்ரீம் மிரரிங் அப்படின்னு இருக்கும். இங்கே நமக்கு ஒரு காப்பி பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாரு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து உங்களுடைய மொபைலுக்கு வாட்ஸ்அப் மூலிமா சென்ட் பண்ணிக்கோங்க. நான் சென்ட் பண்ணிவிட்டு அது எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம தான் காப்பி பண்ணிட்டோம் இல்லையா, அதை வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே நமக்கு ப்ளே பட்டன், பாஸ் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக நல்லா ஃபுல்லாக வந்து கிளியராக தெரியும். இப்போ நம்ம வந்து அவங்க, அதாவது நீங்கள் யார் ஒரு மொபைல் இந்த மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்களோ அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்களோ அது அப்படியே நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்கை வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.